இங்கே ஒரு பேரவலம் நிகழ்ந்து விட்டது பெருமக்களே, என் அன்பு தம்பி தங்கையில் அருமை பிள்ளைகளே. இங்கே மாணவர்கள் கிளர்ச்சியில், இந்தி திணிப்புக்கு எதிராக மாணவர்கள் கிளர்ச்சியில் ஏற்பட்ட அரசியல் புரட்சியில் அதிகாரத்திற்கு வந்தவர்கள் இதுபோல இன்னொரு மாணவர் கிளர்ச்சி இந்த மண்ணில் நிகழ்ந்துவிடக்கூடாது என்பதற்காக மாணவர்கள் அரசியல் பேசக்கூடாது என்று கொண்டு வந்தார். இறை வழிபாட்டை விமர்சித்த இவர்கள் திரை வழிபாட்டை போற்றினார்கள். கடவுளை விமர்சித்தவர்கள் கதாநாயகனை போற்றினார்கள். எந்த பள்ளி கல்லூரி விழாக்களிலும் அரசு விழாக்களிலும் ஆன்றோர்கள் சான்றோர்கள் அறிவார்ந்த பெருமக்களை மேடையேற்றுவதற்கு பதிலாக திரைப்பட நடிகர்கள், திரைப்பட இயக்குநர்கள், திரைப்பட நடிகைகள், கதாசிரியர்கள் இவர்களை ஏற்றி பேச வைத்து ஓ இதுதான் ஆக பெரும் புகழ் போல இருக்கிறது, இதுதான் உச்சம் போல இருக்கிறது என்று உள்ளத்தில் விதைத்து இன்று சினிமாவே ஒரு சித்தாந்தமாக மாறி நிற்கிறது. பேரவலம் நிகழ்ந்துவிட்டு வரலாற்றில் தெளிவு வராத எந்த இனமும் எழுச்சி பெற முடியாது என்கிறார் லெனின். வரலாற்றை மறந்துவிட்ட ஒரு இனம் சுடுகாட்டில் இறந்து கிடக்கிற பிணம் என்கிறான் ஹோசிமி. வரலாற்றை படிக்காதவன் வரலாற்றை படைக்கவே முடியாது என்கிறார் அண்ணல் அம்பேத்கர். ஆனால் இந்த இனத்திற்கு வரலாறை கற்பிக்கப்படாதனால் தான் தகராறு, பிரச்சனை. எதற்காக கல்லூரியிலே பெருந்தலைவரை பற்றி, காமராஜரை பற்றி பேச வேண்டும்? காமராஜரை கற்காமல், கக்கனை கற்காமல், ஜீவானந்தம் சிங்காரவேலரை கற்காமல், முத்துராமலிங்கத்தேவருங்கம் தாத்தனை கற்காமல், செக்கிழுத்த செம்மல் நம்முடைய பாட்டன் வஉசியை படிக்காமல், அயோத்திதாசர் ரெட்டமலை சீனிவாசன் போன்ற ஆளுமைகளை நம் தாத்தாக்களை முன்னவர்களை படிக்காமல் எப்படி ஒரு இனம் எழுச்சி வரும், தெளிவு வரும்? எப்படி வாழும்? அது வரலாற்றை கையில் எடுத்த இனங்கள் எல்லாம் உயிர்ப்போடு இருக்கிறது என்கிறார்கள். என் அன்பு பிள்ளைகளே, வீரர்களை பெற்ற இனம்தான், வீர மக்களை பெற்ற இனம்தான் வாழ்ந்திருக்கிறது. இதுதான் வரலாறுங்கும். வீரர்களை பெறாத இனம் அடிமைப்பட்டு வீழும், அழியும். அப்படி வீர மக்களை அறிவார்ந்த, அறம் சார்ந்த, ஒழுக்கம் சார்ந்த தலைமுறையை வளர்த்தெடுத்தாமல் போனதின் தடுமாற்றம் இப்போது. இங்கே பேசிய அன்பு குழந்தை பேசினாலே குறிப்புகளோடு பேசுகிறவன் அல்ல தலைவன், குறிக்கோளோடு பேசுகிறவன் எவனோ அவனே தலைவன். தாளில் இருந்து படிப்பவன் அல்ல தலைவன், தலையில் இருந்து பேசுகிறவன் எவனோ அவனே தலைவன். இந்த நாட்டில் காமராஜரை போதிப்பதன் மூலமாக நானும் என் தாத்தன் காமராஜரை போல உண்மையும் நேர்மையுமான தூய்மையான தலைவனாக வர வேண்டும் என்று இத்தனை ஆயிரம் கூட்டத்தில் ஒருத்தனுக்கு அந்த சிந்தனை வந்தால் இந்த நிகழ்வு பெருமை அடைகிறது, புனிதமடைகிறது. இது சினிமா கதையல்ல, வசனமல்ல என் உடன் பிறந்தார்களே. இது ஒரு தேசிய இனத்தின் காயம் தோய்ந்த, ரத்தம் சிந்திய, கண்ணீர் நிறைந்த வரலாறு. அதை கவனத்தில் வச்சுக்கணும். எத்தனை ஆண்டுகளாகிவிட்டது காமராஜரை இறந்து, இன்னும் அவரை போல ஒரு ஆட்சி செய்வோம் என்றுதான் சொல்கிறார்களே ஒழிய ஏடையில் எவனாவது இவர் ஆட்சி அவர் ஆட்சி இத்தனை தலைவன் காமராஜர் ஆட்சி ஏன் 9 ஆண்டுகளான ஆண்டு இருக்கிறார். 60 ஆண்டுகளாக ஆண்டவர்கள் ஆட்சியை எவனும் சான்று சொல்வதில்லை, வெறும் 9 ஆண்டுகள். தனக்கென்று ஒரு துணையை கூட கட்டாதவன் தான் இந்த தமிழ் இனத்திற்கென்று பல அணைகளை கட்டினான். இவர்கள் பல துணைகளை கட்டி வாழ்ந்தார்களே வெளியே ஒரு அணையை கூட கட்டவில்லை. மணிமுத்தாறில் ஒரு அணை, வைகையில் ஒரு அணை, வெண்ணாரில் அணை, எத்தனை அணைகள், ஆலியார் அணை,
ஒன்றொன்றும் ஒன்றொன்றும் ஒரு மனிதன் 9 ஆண்டுகளுக்குள் இவ்வளவு சாதித்து விட்டாரா என்று எண்ணுவீர்கள். கல்வி கந்திறந்த காமராஜர் சொல்றாங்க, எழுத்தறிவித்தவன் இறைவன் என்றால் நம்முடைய எழுத்தறிவித்த இறைவன் நம்முடைய தாத்தன் பெருந்தலைவன் காமராஜ் என்பதை தமிழ் இளம் தலைமுறையினர் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஏடெடுத்து படிக்கிற நாட்டில் ஏடெடுத்து படிக்கிற ஒவ்வொரு மாணவ பிள்ளைகளும் நன்றியோடு நினைக்க வேண்டிய ஒரே மகன் பெருந்தலைவன் காமராஜ் மட்டும்தான்.